வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 2026 தேர்தல் அதிமுகவின் முதல் வாக்குறுதி, இபிஎஸ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான தனது முதல் வாக்குறுதியை அறிவித்துள்ளார். அதோடு அண்ணாவை எப்பொழுது விட்டு கொடுக்க மாட்டோம் எனவும் பதிலடி கொடுத்துள்ளார். அண்ணா பெயரை அதிமுக அடமானம் வைத்து விட்டதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்து இருந்த நிலையில் அதற்கு எடப்பாடி பழனிசாமி பதில் கொடுத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் முதல்வர் ஸ்டாலின் அதிமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார். அவர் பேசுகையில், இந்த மண் தந்தை பெரியார் பயன்படுத்திய மண், பேரறிஞர் அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்ட மண். இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்கள் கொச்சைப்படுத்தி வீடியோ போடுகிறீங்க. அதை கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது அண்ணா பெயரில் கட்சி நடத்தும் கூட்டம். அண்ணா பெயரே அவர்கள் அடமானம் வைத்து விட்டார்கள். இன்றைக்கு ஆட்சியை கட்சியை அடமானம் வைத்திருப்பவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம் அனுமதிக்க கூடாது. தமிழ்நாடு தன்மானம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணும் எதிராக பின்னப்படும் சதி வேலைகளில் நோக்கத்தை புரிந்து அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த நிலையில் அதற்கு தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருந்த அவர், அண்ணா பெயரை உச்சரிக்க கருணாநிதியின் மகனுக்கு திமுகவுக்கும் கொஞ்சமாவது அருகதை இருக்கிறதா? ஒரு நாள் ஒரு நொடி கூட எங்கள் பெயரிலும் கொடியிலும் மட்டுமல்லாமல் எங்கள் குருதியிலும் குடியிருக்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை விட்டு கொடுக்க மாட்டோம். அண்ணாவின் கொள்கைகளுக்கு மாறாக குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டு கமிஷன், கரப்ஷன் மட்டுமே கொள்கையாக கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் எங்களுக்கு பெரியார் அண்ணா பற்றி பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கச்சத்தீவு முதல் காவேரி வரை தமிழ்நாட்டை அதன் உரிமைகளை அடகு வைத்தும் அவை வைக்க துணிவது திமுக தான் என குறிப்பிட்டு இருக்கிறார். மேலும் 2026 தேர்தல் முதல் வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி அளித்துள்ளார். அதாவது, திமுகவால் பறிபோன தமிழ்நாட்டின் அமைதி, வளம், வளர்ச்சி, மாநில உரிமை என அனைத்தையும் நான் மீட்டு தருவேன் எனவும், இதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அளிக்கும் 2026 தேர்தலுக்கான முதல் வாக்குறுதி எனவும் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.